இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ கால்ல வந்து பார்க்குறப்ப எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வந்ததுன்னா, ரொம்ப வருஷம் முன்னாடி படையப்பா மூவில நடிச்ச ஆக்டர் சௌந்தர்யா போன அவங்களோட பிரைவேட் ஜெட் ஒண்ணு சேம் கிராஷ் சேம் ஆயிருந்துச்சு. ஐடென்டிக்கல். அது வந்து ஜக்கூர்னு ஆ. பெங்களூர் கிட்டக்க. ஆமா. ஓகே சார். ஸோ கிட்டத்தட்ட அந்த கேஸும் இதுவும் பிரைவேட் ஜெட்டா இருக்கிறதுனால நம்ம ஒத்தி அது பார்க்க வந்து முடியல. சௌந்தர்யாவுடைய ஆக்சிடென்ட் நடந்தது வந்து டேக் ஆஃப்ல. ஓகே இது சார். டேக் இது வந்து ஆஃப்லயே. லேண்டிங். இது லேண்டிங்ல. லேண்டிங்ல. ஆமா. ஓகே சார். இப்ப இதுல சுமார் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 பேர் மொத்தமா வந்து இறந்திருக்கிறதா ஆமா, வந்து ஆமா. சொல்றாங்க. ம். அந்த எக்ஸாக்ட் ரிப்போர்ட்ட தெரிஞ்சுக்க நமக்கு எவ்வளவு டைம் தேவைப்படும்? ஆல்ரெடி அகமதாபாத் இதுக்கே இன்னுமே நம்ம ஃபுல் அந்த கிளியரன்ஸ் வந்து வரலன்னு நினைக்கிறேன். அகமதாபாத்துக்கு நேரம் ஆகும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். முன்னாடியே எல்லா டிவியில் நான் பேசும்போது ஜூன் மாசம் 12th ஜூன் ஆக்சிடென்ட் நடக்கும்போது இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லிட்டேன். இட் வில் டேக் மினிமம் 1 year. ஏன்னா நம்ம ஒரு குத்தம் சொல்லுவோம், நான் அவனுக்கு டிஃபென்ஸுக்கு டைம் கொடுக்கணும். இந்த ஏர்கிராஃப்ட் இந்த ஆக்சிடென்ட்டை பொறுத்த இந்த காஸ் ஆஃப் த ஆக்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் உடனே வந்துடும். ஏன்னா there is nothing much to probe இதுக்குள்ள. ஓகே சார். அதுவுமே வந்து இறந்திருக்கிறது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபிகர். அதனாலயும் அக்ரீட், கரெக்ட். அதுல உடனே நான் சொல்றேனே, இப்போ உடனே என்ன பண்ணுவாங்கன்னாக்க அரசியல்வாதிகள் இதை வச்சுட்டு கொஞ்சம் இது பண்ணுவான். ஆக்சுவலா அவர் வந்து சரத்பவாரோட திரும்பி சேர்றதா இருந்தா இதனுடைய சதி திட்டத்தை பத்தி நீங்க இது பண்ணணும் ஏதாவது ஒண்ணு எழுதுவானுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் வேணும் இதுக்கெல்லாம். பட் ஆஸ் அ ஏவியேஷன் மேன், ஆஸ் அ திஸ் ஒன், I find this is a complete machine failure. Machine means engine failure.